குருபியோ நமக. ஆன்மீக நண்பர்களே, இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்கள பிள்ளையார் எப்படி இருக்கார்? தும்பிக்கையோடு இருக்கார். தும்பிக்கை இல்லாமல் குழந்தையாகவே பிள்ளையார் இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அந்த பிள்ளையார் ஆதி விநாயகர்னு பேருங்க. எங்கே இருக்காருன்னா திருவாரூர்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி பூந்தோட்டம்னு ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த இடத்துல ஆதி விநாயகர் எப்படின்னா தும்பிக்கை இல்லாமல் மைனஸ் தும்பிக்கை இருக்காரு. உங்களுக்கு அந்த காரணம் தெரிஞ்சிருக்கும். அதை சொல்லிட்டு நான் இந்த மற்ற டீட்டெயில்ஸை சொல்ல. இந்த கோயிலில் இந்த ஆதி விநாயகர் கோயில் ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. அந்த இறைவன் முக்தீஸ்வரர்னு பேருங்க. சொல்கிறேன், ஐ எம் டெல்லிங் ஒன் ஆஃப்டர் அனதர். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச கதை ஒன்று. பார்வதி தேவி குளிக்கும்போது மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டு போய் அந்த மஞ்சள் பிடிச்சி வச்சது பிள்ளையா மாற்றி அந்த பிள்ளைய காவலுக்கு வச்சு உள்ளே குளிக்க போனாங்க. சர்வேஸ்வரன் உள்ளே வரும்போது ஒரு திருவிளையாடல் நடந்தது. இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட்டு. பார்வதி தேவியார் படைத்த பிள்ளைக்கும் பரமேஸ்வரனுக்கு ஃபைட் ஆகி சர்வேஸ்வரன் சிரசை வெட்டின உடனே பிறகு அசரீரியாக குழந்தை வேணும்னு பார்வதி தேவி எனக்கு இந்த பிள்ளை வேணும்னும் போது அசரீரியாக தென்முகமாக போனீங்கன்னா தெற்கு பக்கம் அங்கே யார் தலையை கொடுக்கறதுக்கு முன் வராங்களோ அந்த தலையை வைங்கன்னும் போது நோபடி ஹஸ் கம் ஃபார்வர்ட் டு கிவ் ஹெட்டு. பட் அந்த யானை மட்டும் கொடுத்ததுங்க. அந்த யானை தலையை எடுத்து வச்சாங்க. இது இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் அரச மரத்து பிள்ளையார், அந்த பிள்ளையார், இந்த பிள்ளையார், எல்லா பிள்ளையாரையும் பார்க்கணும். இப்படி தான் இருப்பார். ஆனால் இந்த பூந்தோட்டம் ஆதி விநாயகர் இருக்கார் பாருங்க, அவர் குழந்தை ரூபம், அந்த ரூபத்தில் இருப்பாருங்க. இந்த கோயிலில் என்ன ரொம்ப ரொம்ப விசேஷம்னா இந்த ஊருக்கே பேர் என்னன்னா தில தர்ப்பணபுரின்னு பேருங்க. ஆமாங்க, எள்ளில் தர்ப்பணம் பண்ணுறதுங்க. ஏன்னா அதாவது பகவான் நம்ம பாவத்தெல்லாம் அங்கே போக்குறாருங்க. பித்திருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்க பாருங்கள், அதையும் நான் சொல்கிறேன். நான் அதாவது இறந்தவங்க அப்படி கொடுக்குற இதை பிண்டத்தை கையிலே வாங்கினது 2 பேருக்குங்க. கயாவில் சீதாதேவி கொடுக்கும்போது தசரதன் வாங்கினாருங்க. திருப்பி இந்த இடத்துலங்க ரொம்ப முக்கியமான இடங்க இது. இந்த இடத்துல பூந்தோட்டம் இருக்குது பாருங்கள், ஆதி விநாயகர். இந்த இடத்துல இன்னும் அங்கே சிலையெல்லாம் இருக்குதுங்க, நீங்கள் போனால் பார்க்கலாங்க. அந்த இடத்துல ராமர் தர்ப்பணம் கொடுக்குறாருங்க. பிண்டமெல்லாம் வச்சு தர்ப்பணம் கொடுக்குறாரு. ஒரு பிண்டம் சர்வேஸ்வரனாக மாறினாருங்க. கொடுக்கும்போது அதை வாங்கினார் தசரதன். வாங்கி ஒரு பிண்டத்தை லிங்கமாக மாறிட்டாருங்க. அந்த லிங்கந்தாங்க இப்போ நான் சொன்ன பாருங்க, அந்த ஊர் அந்த முக்தீஸ்வரருங்க. அந்த ஊர் முக்தீஸ்வரர் தசரதனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுங்க. மீதி இருக்குது பாருங்க, மற்ற பிண்டங்கள்லாம் எல்லா பிண்டங்களையும் லிங்கமாக மாற்றிட்டாருங்க. வாட் ஏ வண்டர்ஃபுல், மாற்றிட்டாருங்க. அதனால் அங்கே இன்னும் ஒன்றுங்க நீங்கள் பார்க்கணும். அதில் சிறந்தது என்ன, அந்த பிண்டங்கள்லாம் லிங்கமாக மாறிச்சு பாருங்க. அங்கே ராமர் இருக்கிறத இப்போ நீங்கள் அந்த சிலையை பார்க்கலாங்க. ராமர் காலை மடிச்சுட்டு அந்த தர்ப்பணம் பண்ணதை பார்க்கலாங்க. அதுக்கு இன்னும் பக்கத்தில் நற்ஜோதின்னு ஒரு அரசனுங்க. அது யார் அந்த நற்ஜோதின்னா, கோதாவரி ஆற்றில் அந்த ஏரியாவில் ஒரு ராஜாங்க. அவர் நாரதர்கிட்ட கேட்குறாருங்க, அதாவது எந்த ஸ்தலம் ரொம்ப சிறந்தது சொல்லுங்க. ராஜா கேட்குறாருங்க. இந்த கோதாவரி மன்னர் அவர்கிட்ட சொன்ன பாருங்க நான். அவர் நற்ஜோதி மகாராஜா கேட்குறாரு, நாரதரே எந்த ஸ்தலம் ரொம்ப சிறந்ததுன்னு கேட்குறாரு. அப்போது நாரதர் சொல்கிறாரு, நீ இமயமலையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போ.
போயினே இரு. நீ தர்ப்பணம் பண்ணுற பாரு, நீ திலதர்ப்பணம் ஒன்றும் இல்லைங்க. எள்ளு கொடுத்து எள்ளும் தண்ணியும் கூட குடிக்கலாங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து எள்ளும் தண்ணியும் கூட பெரியவங்களுக்கு அந்த அமாவாசை நாளில் நீங்கள் கொடுத்தா கூட அது ஏற்குங்க. எள்ளும் தண்ணியும் தலை குளிச்சுட்டு நீங்கள் கொடுக்கணும். எனக்கு ஐயர்கிட்ட போக முடியல, அதை முடியல இதை முடியலன்னா எள்ளும் தண்ணியை நீங்கள் கொடுத்தாலே போதுங்க. என்ன சொல்கிறாரு நாரதர், என்ன சொல்கிறாரு, நீ வந்து வடக்குலேருந்து தெற்கு நோக்கி போ. நீ எந்த இடத்துல போகும்போது தர்ப்பணம் பண்ணுறியோ அந்த தர்ப்பணத்தை வந்து கை நீட்டி வாங்குவாங்க உங்கள் பித்திருக்கள். அதுதான் ஸ்தலத்திலே சிறந்ததுன்னாரு. நீங்கள் பாருங்கள், நாரதர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவகாரியம் செய்யறியோ இல்லையோ, கோயிலுக்கு போறியோ கும்பிட்றியோ இல்லையோ, அதான் இல்லை, பித்திருக்களுக்கு உண்டானதை நீ செய்ய. பித்திருக்களுக்கு உண்டானது என்ன, அமாவாசை, தவசம்ன்றதை நீங்கள் அந்த அது மாலையபட்சம் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு நாரதர் சொல்கிறாருங்க. இப்போது இவர் இப்போ அந்த நற்ஜோதி முனிவர், நற்ஜோதி அரசன் என்ன பண்ணுறாரு, வந்து நேருக்காருங்க, வாழ்க்கையே வெறுத்துட்டாருங்க. என்னையா எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து நீ அதை நிற்கலாம், நம்மளால் முடியல வேணான்னு சொல்லும்போது சட்டுன்னு நாரதர் வந்தார். என்ன நற்ஜோதி மன்னா செட்டப்பாயிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எல்லா இடமும் பார்த்தா யாருமே கை நீட்டி வாங்க. கவலைப்படாத, வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன், போ அங்கே போய் பாரு அப்படின்னும் போது அந்த காலவ முனிவர்னு ஒரு ரிஷி இருக்காருங்க. இந்த ரிஷிங்களுக்கு தாங்க சூட்சுமெல்லாம் தெரியும். அந்த ரிஷி என்ன சொன்னார், அந்த போய் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு உள்ளே போயிட்டு முக்தீஸ்வரரை பாரு அப்படின்னு சொல்கிறாருங்க. இவர் உள்ளே குளிச்சுட்டு முக்தீஸ்வரரை பார்த்துட்டு வந்து திலதர்ப்பணம் கொடுக்கும்போது கை நீட்டி வாங்கிறாருங்க பித்திருக்கள். அதாவது அப்போ வாங்கின உடனே அந்த இடம்தான் ஸ்தலத்திலே சிறந்தது. எவ்வளோ அருமையான ஸ்தலம் இந்த பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 1 பாவம் நீக்கிற, எல்லாரோட பாவத்தையும் நீக்கிறது. பித்திருக்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அதை வாங்கிக்கிறது. பிள்ளையார் வந்து ஃபார்மேஷன் ஆனது, எவ்வளோ நல்ல ஸ்தலம். போலமா அந்த ஸ்தலத்துக்கு. நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ். जय गणेश जय गणेश जय गणेश देवा, माता जाकी पार्वती पिता महादेवा।